புதுவை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே இரும்பு பட்டறை உரிமையாளர் சுத்தியலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு மெயின் ரோடு கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் வேதகிரி, வயது 60. இவர் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே இரும்பு பட்டறை வைத்துள்ளார். புதிதாக கத்தி, அரிவாள் செய்வதும் பழைய இரும்பு பொருட்களை சாணப்பிடித்து தரும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இவர்கள் இரும்பு பட்டறையிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர். நேற்று இரவு வேதகிரி வீட்டுக்கு செல்லாமல் பட்டறையில் தங்கியுள்ளார். இன்று காலை அவரது மனைவி பட்டறையில் வந்து பார்த்தபொழுது கணவன் வேதகிரி தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அதிர்ச்சி அடைந்த மனைவி கணவன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு கதறி அழுதார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். தகவல் அறிந்து மேற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்டு சுப்பிரமணியன், இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தடயவியல் நிபுணர் வந்து கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் உள்ள சுத்திகள், கொலையாளிகள் விட்டு சென்ற ஒரு சில பொருட்களை சேகரித்தார். வேதகிரியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வேதகிரி மதுப்பழக்கம் உள்ளவர் என்பதால் நேற்று இரவு அவருடன் ஒரு சிலர் மது அருந்தி இருக்கலாம் என்றும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை சம்பவம் நடந்த இடம் மெயின் ரோடு என்பதால் அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளின் பதிவை வைத்து கொலையாளிகளின் அடையாளம் கண்டு வரும் பணிகளில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.